வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நாகூர் ஸ்பெஷல் பசரப்பம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப ஒரு டேஸ்டான, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அப்பம். உளுந்து கிடையாது, எந்த ஒரு பருப்பும் கிடையாது, அரிசி மட்டும் போதும். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா. பச்சரிசி எடுத்துடுங்க. முதல் நாளே ஊற போட்டுருங்க. ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா ஆட்டி எடுத்துக்கிடலாம். மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க. 1 கப் அளவுக்கு ஊற வச்ச பச்சரிசி ஒரு 1 ஹவரில் ஊறிடும். ஆனாலும் நீங்கள் ஒரு 5 மணி நேரம் பச்சரிசியை மட்டும் ஊற வச்சுருங்க. 1 கப் அளவுக்கு தேங்காய், 1 கப் பச்சரிசி, 1 கப் தேங்காய். டேஸ்ட்டுக்கு உப்பு இப்போமே சேர்த்துருங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர், சர்க்கரை. 1 கப் பச்சரிசி, 1 கப் தேங்காய், 1/2 டீஸ்பூன் சுகர், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 கப் அளவுக்கு வடித்த சாதம். எல்லாமே ஒன்றா அரைச்சி எடுத்துருவோம். இதை தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துருவோம். மாவு பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சிடுங்க. இதை அப்படி பவுலுக்கு மாற்றி 8 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு. மசாலா ரெடி பண்ணணும். மல்லி இலை, 1 பச்சை மிளகாய், ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. ஜீரகம் ஆப்ஷனல் தான், ஒரு 1/4 டீஸ்பூனோட கம்மியாக போட்டால் போதும். இதை இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துருவோம். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்தாச்சு. இதோட ஒரு எக்கு இதை போட்டு ஒரு பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ ஈவனாக மிக்ஸ் ஆகும். ஒரு பேன் அடுப்பில் வச்சுடுங்க. நான் ஆயில் விட்டுருக்குறேன். எண்ணெயாவது நெய்யாவது விட்டுடுங்க. இதில் கட் பண்ண ஒரு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டு இதோட 1/4 கப்பு தேங்காய் லைட்டாக கலர் வந்ததுக்கப்புறமா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மாவு நல்லா பாருங்கள் பொங்கி வந்துட்டு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதோட அரைச்ச விழுது, வெங்காயம் தேங்காய் வதக்குனது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இதை அரை மணி நேரம் அப்படி மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்குள்ளால சட்னி ரெடி பண்ணிடலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ சுட்டுடலாம். பேன் அடுப்பில் வச்சுடுங்க. லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு விட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். சட்னியோடு சாப்பிடலாம். சட்னி, குருமா, சிக்கன், மட்டன் கிரேவி எல்லாத்தோட இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்றுமே இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். காரம், எக்கு, உப்பு எல்லாமே சேர்ந்துருக்கும். ரொம்ப ஒரு டேஸ்டான ரெசிபி. நல்ல ஒரு காரமாட்ட ஒரு சிக்கன் கிரேவியோ சிக்கன் சுக்காவோ வச்சு இதை சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்றுமே இல்லைன்னா ஒரு சட்னியோ ஒரு கடலைக்கறி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பக்கம் வெந்த உடனே மாற்றி போட்டுடலாம். ரொம்ப ஒரு சாஃப்டான அப்பம். சமையல் சோடா எதுவுமே நம்ம இதில் சேர்க்கலாம். இப்போது 2 பக்கமும் வெந்த உடனே எடுத்துடலாம். ரொம்ப குயிக்காக ரெடி ஆயிரும்.
நம்மளோட பரசப்பம் ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.